பர்சனாலிட்டி லீடர்ஷிப்புக்கு தேவையானது ஒன்று ஆளுமை. அது நாட் ஓன்லி ஃபிசிக். கல்முனை ஹார்மல் ஃபட்டிமா தேசிய பாடசாலையின் ஜூனியர் பிரிஃபெக்ட் மாணவ தலைவர்களுக்கு சின்னம் சூட்டும் நிகழ்வு நேற்று பாடசாலையின் அதிபர் அருட்சகோதரர் எஸ்ஏ ரெஜினோல்ட் FSC அவர்களின் தலைமையில் கல்லூரியின் பெண்கள் பிரிவு பிரதான அரங்கில் நடைபெற்றது. கிழக்கு பல்கலைக்கழகத்தின் சுவாமி விபுலானந்த அழகியற் கற்கைகள் நிலையத்தின் பணிப்பாளர் பேராசிரியர் பாரதி கனடி பிரதம அதிதியாக கலந்து கொண்ட இந்த நிகழ்வில் கடந்த ஆண்டு மாணவ தலைவர்களாக செயற்பட்டவர்களுக்கு உத்தியோகபூர்வமாக பிரியாவிடை வழங்கப்பட்ட நினைவு சின்னங்களும் வழங்கி பாராட்டி கௌரவிக்கப்பட்டனர். இதேவேளை புதிதாக தெரிவாகிய மாணவ தலைவர்களுக்கான கோட் மேலங்கி அணிவிக்கப்பட்டு பெற்றோர்களின் ஆசீர்வாதத்தோடு அதிதிகள் முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டனர். பின்னர் அதிதிகளினால் மாணவ தலைவர்களுக்கு சின்னம் சூட்டும் நிகழ்வு உத்தியோகபூர்வமாக நடைபெற்றது. கடந்த ஆண்டு மாணவ தலைவியாக செயற்பட்ட மாணவ தலைவி தனது அனுபவ பகிர்வினை இங்கு உணர்வு பூர்வமாக உரையாற்றியதோடு புதிய மாணவ தலைவியாக பொறுப்பேற்றுக் கொண்டவர் மெய்சிலிருக்க தனது உரையினை இங்கு நிகழ்த்தினார். இந்த நிகழ்வில் கௌரவ அதிதியாக கல்முனை கல்வி வலயத்தின் கல்வி அபிவிருத்திக்கு பொறுப்பான பிரதி கல்வி பணிப்பாளர் திருமதி MH ரியாசா கலந்து கொண்டார். மாணவர்களுக்கு சின்னம் சூட்டும் இந்த நிகழ்வில் விசேட அதிதிகளாக ஹார்மல் ஃபட்டிமா கல்லூரியின் 125வது ஆண்டு செயற்குழு உபதவிசாளர் திருமதி H ரகுராமன், 125வது ஆண்டு செயற்குழு உறுப்பினர்களான திருமதி குமுதினி தபச்செல்வம், திருமதி R ஜானகா மற்றும் பாடசாலை அபிவிருத்தி நிறைவேற்று குழு செயலாளரும் தொழில்நுட்ப உத்தியோகத்தருமான திருவாளர் ஸ்ரீரங்கன் உட்பட பாடசாலையின் பிரதி அதிபர், உதவி அதிபர்கள், ஆசிரியர்கள், மாணவர்களின் பெற்றோர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். You encouraged us. You can stand at special occasions, holding flags and holding the jubilee boards, leading the Carmelian walk. Stressful, but it was also full of laughter. Those routines are new and such a good memories. We will smile. By this position is the people. I was a girl who barely knew names outside her circle. The role expanded my words and shaped them to value every moment. One day, you will miss even the yells. As we மிகவும் உணர்வுபூர்வமாக தமது அனுபவங்களை பகிர்ந்து கொண்ட பிரதம பாடசாலையின் சமூகம் சார்பான நினைவு சின்னம் தற்போது கல்லூரி முதல்வர் அவர்களினால் இந்த ஒரு வருடத்தில் நீங்கள் கற்றுக்கொள்கின்ற அந்த விடயங்கள் குறிப்பாக இன்றைய தினம் உங்களது வாழ்க்கையில் என்றும் மறக்க முடியாத ஒரு நினைவாக இருக்கும். நீங்கள் மற்றோரோடு எவ்வாறு இடைத்தொடர்பு கொள்கின்றீர்கள் என்கின்ற அனைத்து விடயங்களும் இங்கிருக்கின்ற மற்றவர்களால் மிகவும் கூர்மையாக நோக்கப்படும் என்பதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். நீங்கள் இங்கிருக்கின்ற பல இளம் மாணவர்களுக்கு ரோல் மாடலாக இருப்பதற்கு தகுதியானவர்கள். அதனை நீங்கள் மிக சிறப்பாக செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றேன். ஆழமாக மேலங்கி அணிவித்து இந்நிகழ்வு ஆரம்பிக்கப்படும். பழைய மாணவ தலைவர்கள் தற்பொழுது தமது பொறுப்பை கையளிக்கும் உத்தியோகபூர்வமாக கையளிக்கும் முகமாக தங்களது மேலங்கியை அணிவித்து கடமையினையும் பொறுப்புகளையும் உத்தியோகபூர்வமாக கையளிக்குமாறு மிகவும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். கௌரவ அதிதி மற்றும் சிறப்பு அதிதிகள் ஆகியோரை மிகவும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஒரு பாடசாலையின் மாணவ தலைவர் பதவி என்பது உங்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு கௌரவமாகவும் மேலும் சிறப்பு உரிமையாகவும் பாடசாலையின்
அடையாளமாகவும் திகழும். அந்த வகையில் இன்று முதல் புதிதாக உத்தியோகபூர்வமாக இவ்கடமையினை பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கும் மாணவ தலைவர்கள் தமது பெற்றோரிடம் ஆசீர்வாதத்தினை பெற்று சத்திய பிரமாணத்துக்கு தயாராகுமாறு மிகவும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்வதோடு வெளிச்செல்லும் மாணவ தலைவர்கள் அனைவரும் தங்களது உரிய இருக்கைகளுக்கு சென்று அமர்ந்து கொள்ளுமாறு மிகவும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இவ் சத்திய பிரமாண நிகழ்வுக்கு மதிப்பளிக்கும் வகையில் அனைத்து மாணவ தலைவர்களும் எழுந்து நின்று கௌரவத்தினை அளிக்குமாறு மிகவும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். எண்சான் உடம்பிற்கு சிரசே பிரதானம் என்பார்கள். அதுபோல ஒரு மாணவர் குழாத்தில் மாணவ தலைவரே பிரதானமானவர் ஆவார். அவர் நேரம், தவறாமை, நேர்மை, அர்ப்பணிப்பு, சுறுசுறுப்பு, நல்ல மனப்பாங்கு, நல்நடத்தை, பாடசாலையின் ஒழுக்க விழுமியங்களை கடைபிடித்தல் போன்ற நற்பண்புகளை நிச்சயம் கடைபிடிப்பார். ஏனையவருக்கு ஒரு முன் உதாரணமாக, ஒரு முன்மாதிரியாக, ஒரு ரோல் மாடலாக விளங்குவார். அந்த வகையில் உத்தியோகபூர்வமாக கடமையை பொறுப்பேற்கும் வகையில் சத்திய பிரமாணம் நடைபெறும். சத்திய பிரமாணத்துக்கு அனைத்து மாணவ தலைவர்களும் உடனடியாக தயாராகவும். பெற்றோர் தமது கைகளை தங்களது பிள்ளைகளின் தோள்களில் வைத்து ஆசீர்வதித்து இவ் கடமையினை சிறப்பாக பொறுப்பேற்பதற்கு ஆசீர்வாதத்தினை வழங்குமாறு மிகவும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். தற்பொழுது இடம்பெற இருப்பது சத்திய பிரமாணம். I, Sudhakaran Agasti, promise, as prefects of Kamal Fatima College, to do my best at all times, to set a high example in my own conduct, wherever I may be, to carry out my duties loyally and effectually, to use the authority that has been given to me firmly, but fairly, and wisely. I promise to keep all these to the best of my ability. வைக்குமாறு எமது கல்லூரியின் முதல்வர், பெருமதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய முதல்வர் அருட் சகோதரர் எஸ்.சி. ரெஜினால்ட் எஃப்எஸ்சி அவர்களை மிகவும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். தற்பொழுது எமது கல்லூரியின் முதல்வர் அவர்களினால் பிரதம மாணவ தலைவருக்கு சின்னம் சூட்டி வழங்கி வைக்கப்படும். இவ் சின்னத்தினை சூட்டி கொள்வதற்காக இவ் ஆண்டின் 2026ஆம் ஆண்டின் பிரதம மாணவ தலைவியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கும் செல்வி எஸ். சிவா சங்கரி அவர்களை பணிவன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். சூட்டப்பட்டு இந்நிகழ்வு இனிதே ஆரம்பித்து வைக்கப்பட இருக்கின்றது. அதிபர் அருட் சகோதரி எம். பிரியசாந்தி அவர்களினால் சின்னம் சூட்டி கௌரவித்து பட இருக்கின்றது. இவ்நிகழ்வினை கலந்து கொள்ளுமாறு அகஸ்டி அவர்களுக்கு மிகவும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம்.
செல்வி டி தர்ஷிகா. அடுத்து செல்வி பி துக்ஷிகா. செல்வி எம் துர்காஷினி. சிமையா மேக்டலின் மற்றும் எஸ் சிமையா மேக்டலின். சின்னத்தினை சூட்டி வைத்த பிரதம அதிதி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டு. அடுத்து செல்வி ஆர் அஸ்வினி. அடுத்து செல்வி வை அக்ஷயா. அதனைத் தொடர்ந்து புதிய மாணவ தலைவி டி. சின்னங்களை வழங்கி வைத்த திருமதி கே ரகுராமன் அம்மணி அவர்களுக்கு நன்றியை தெரிவிப்பதோடு சின்னங்களை பெற்றுக்கொண்ட மாணவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம். அடுத்து சின்னங்களை சூட்டுவதற்கு விசேட அதிதி திருமதி குமுதினி தீபச்செல்வம் அம்மணி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஜே ஹனிஸ்கா. எஸ் ஷீபா எமிலி. இந்த தருணம் எனக்கு மிகுந்த பெருமையை மகிழ்ச்சியையும் அளிக்கிறது. இப்பதவி ஒரு அங்கீகாரமுடைய பொறுப்பாகும். ஒழுக்கம், சேவை மனப்பாங்கு ஆகியவற்றுடன் பாடசாலையின் மதிப்பையும் மரியாதையும் காக்க வேண்டிய கடமையும் ஆகும். ஒரு மாணவ தலைவராக நாம் முன்மாதிரியாக நடந்து அனைவரையும் ஒன்றாக வழிநடத்த உறுதியளிக்கின்றோம். எங்களை இந்த நிலைக்கு கொண்டு வந்த மதிப்பிற்குரிய அதிபர், பிரதி அதிபர்கள், ஆசிரியர்களுக்கும் எப்போதும் ஆதரவாக இருக்கும் எம் பெற்றோர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த பள்ளிக்கூடம் எமக்கு கல்வி மட்டுமல்ல, ஒழுக்கம், பொறுப்பு மற்றும் ஒற்றுமையின் மதிப்பையும் கற்றுக் கொடுக்கிறது. இதுவரை காலமும் அந்த மதிப்புகளை பாதுகாத்து எம் கரங்களுக்கு ஒப்படைத்த பாடசாலையின் நிர்வாகத்திற்கும் மாணவ தலைவர்களுக்கும் நன்றி கூறி அந்த சேவையை மென்மேலும் நல்ல வழியில் வழிநடத்தி செல்வோம் என இந்த வேளையிலே உறுதிமொழி எடுத்துக் கொள்கின்றோம். என் சக மாணவ தலைவர்கள் அனைவருடனும் இணைந்து பாடசாலையின் ஒழுக்க விதிகளையும் சிறப்பையும் மேம்படுத்த முழு முயற்சி மேற்கொள்வோம். சேவையே சிறந்த தலைமை என்ற கொள்கையுடன் நேர்மை, கடமை, ஒற்றுமை ஆகியவற்றை கடைபிடித்து செயல்படுவோம் என இந்த நேரத்தில் உறுதிமொழி எடுத்துக்கொண்டு இந்த வாய்ப்பை தந்தமைக்காக மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். கலந்து சிறப்பிக்கும் பேராசிரியர் பாரதி கெனடி அம்மணி அவர்களை தற்பொழுது கல்லூரியின் சமூகம் சார்பாக கௌரவிக்கும் நிகழ்வு இடம்பெறும். இதில் கலந்து கொள்ளுமாறு எமது கல்லூரியின் முதல்வர் அவர்களினை பணிவன்புடன் மேடைக்கு அழைப்பதோடு இதனை பெற்றுக்கொள்ளுமாறு எமது கல்லூரியின் தரம் 10-11க்கான பகுதி தலைவர் எம் சசிகரன் அவர்களினால்
மாலை அணிவித்து கௌரவிக்கப்படும் நிகழ்வு இடம்பெறுகின்றது. அதனைத் தொடர்ந்து இந்நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பித்தமைக்காக கல்லூரியின் முதல்வர் அருட்சகோதரர் SC ரெஜினால்ட் FSC அவர்களினால் நினைவு சின்னம் வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. அனைத்து மாணவர்களும் கைகளை தட்டி இந்நிகழ்வினை சிறப்பிக்குமாறு பணிவன்புடன் வேண்டிக் கொள்கின்றோம். அதனைத் தொடர்ந்து இந்நிகழ்வின் பிரதம அதிதியாக கலந்து சிறப்பிக்கும் சுவாமி பிபுலானந்த அழகியல் கற்கை நிறுவனத்தின் பணிப்பாளர் பேராசிரியர். காலை வேளையில் 8 மணிக்கு ஆரம்பிக்க வேண்டியிருந்த இந்த நிகழ்வு இந்த இயற்கையில் வந்திருக்கக்கூடிய இந்த மழையால் எங்களுக்கு கொஞ்சம் பிந்தி போயிருக்குது. பிரதர் மிகவும் அழகாக அவருடைய உரையில் சொல்லியிருந்தார், நாங்கள் இந்த இயற்கையுடன் பழகி கொண்டு போக வேண்டும். அந்த நேரத்தில் நாங்கள் எப்படி தீர்மானம் எடுக்கின்றோம், எவ்வாறு டிசிஷன் எடுக்கிறோம் என்பதுதான் உண்மையில் எங்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஆளுமை பண்பு. முன்னுக்கு எழுதியிருக்கு இந்த லீடர்ஷிப்னு சொல்லி. இந்த லீடர்ஷிப் எப்படி நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுகிறோம் அல்லது எப்படி நாங்கள் அதை பார்க்கிறோம் என்பது அந்த சந்தர்ப்பத்தில் தான் உண்மையில் எங்களுக்கு விளங்குகிறது. இன்றைக்கு பெய்த இந்த மழை உண்மையில் ஒரு ஷவர் ஆஃப் பிளெஸிங்ஸ். என்னுடைய பிரதம அதிதி பேராசிரியர் அவர்களுக்கு நன்றி கூறுகிறேன். நீங்கள் கேட்கும் போது நான் ஒவ்வொரு சொல்லாக கேட்டுக்கொண்டிருந்தேன். அந்த பர்சனாலிட்டி லீடர்ஷிப்புக்கு தேவையானது ஒன்று ஆளுமை. அது நாட் ஓன்லி ஃபிசிக், நம்முடைய உடல் ரீதியானது மட்டுமல்ல, எங்களுடைய எல்லாம் தலைமைத்துவத்துக்கு முக்கியமானது ஸ்மார்ட்னஸ், பேச்சுத்திறன். இன்றைய பலர் பெரிய பெரும் பதவியில் இருந்த போதும் மேடைக்கு அழைக்கும் போது அவர்களால் நிற்க இயலாது மேடையில். இந்த பிள்ளைகள் 2 பேர்கிட்ட தேங்க்ஸ், அனுபவ பயிர்வு, அதுக்கும் நான் நன்றி சொல்கிறேன். சந்தோஷமாக இருந்தது. அதோடு எங்களுடைய பிரதம அதிதிக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஒவ்வொரு கருத்தும் உண்மையிலே அவர்கள் இங்கே பாடசாலை பிள்ளைகள், அவர்கள் அடுத்த கட்டத்துக்கு போகிற பல்கலைக்கழகம், அவை பல்கலைக்கழகத்திலே படிக்கிற பிள்ளைகளுக்கு பொறுப்பாக இருக்கிறார்கள், பேராசிரியராகவும் பணிப்பாளராகவும் இருக்கிறார்கள். ஸோ இந்த வேளையிலே அவருடைய வார்த்தைகள் நிச்சயமாக பிள்ளைகளாகிய உங்களை உள்ளத்தை தொடும் என்று நான் நம்புகிறேன். அவர் வாழ்த்துறோம், கைகளை தட்டி நமது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வோம். அதோடு நான் இன்னும் ஒரு முக்கியமானவருக்கு நான் நன்றி சொல்லணும், பாராட்டணும். உங்களுக்கு இன்னும் ஒரு லீடர்ஷிப் வந்து எங்களுடைய ரியாஸா மேடம். உண்மையிலே நான் என்னுடைய பென்ஷன் காலத்தில் இருக்கிற இந்த வருடம் நான் நிறைய பேரை சந்திச்சிருக்கிறேன். இந்த பண்பு வடிவா மேடம் சொன்னாங்க, எங்களுடைய சீஃப் கெஸ்ட், நான் எதிர்பார்த்து இந்த பிள்ளைகள் படிப்பால் நாங்கள் உயர்ந்தோம்னு சொல்லுவார்கள், ஆனால் பண்பால் எங்களுடைய புளிமையத்தால் அந்த வார்த்தைக்கு பொருத்தமான ஒரு ஆள் எங்களுடைய ரியாஸா மேடம். உண்மையில் அவர் SLES பாஸ் பண்ணி ஒரு பிரதி படிப்பாளராக இருக்கிறார். ஆனால் நான் அதற்காக அவருக்கு மதிப்பு கொடுப்பதில்லை. படிப்பு யாரும் படிக்கலாம், படிப்பால் நாங்கள் ஒரு பதவிக்கு வரலாம். ஆனால் மக்கள் மத்தியில் தன்னுடைய சேவை பொருளர் மத்தியில் அவர்கள் பெருமதியானவர்களாக இருக்க வேண்டுமா இருந்தால் அது வெறும் படிப்பு, பேப்பர் படிப்பு அல்ல, அவருடைய நடத்தை, த வே யூ ஸ்பீக், நாங்கள் கதைக்கிற விதம், த வே வி ட்ரீட் அதர்ஸ், மற்றவர்களை எவ்வாறு நாங்கள் மதிக்கிறோம், த வே வி அப்ரோச் திங், எவ்வாறு மற்றவர்களை அணுகிறோம். இந்த பண்புகள் தான் செல்ஃப் டிசிப்ளின். நாங்கள் சுய கௌரவத்துடனும் கட்டுப்பாடுடன் வாழ்ந்து பிறருக்கு நாங்கள் எதை கொடுக்குறோமோ இந்த பண்பு தான், இதுதான் சமூகத்தில் நம்மளை உயர்த்தும் ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை. அந்த வகையிலையும் உண்மையிலே நான் இந்த வழியில் நன்றி சொல்கிறேன். கல்வி சார்பாக பண்பால் நல்ல முறையிலே தனது பணியை ஆற்றி கொண்டிருக்கின்ற எங்களுடைய மதிப்புக்குரிய ரியாஸா மேடத்துக்கும் நாம் கைகளை தட்டி நமது பாராட்டுகளை தெரிந்து கொள்வோம். அதோடு இங்கே வந்திருக்கிற அனைத்து விருதுகளுக்கும் குறிப்பாக சென்ற வருடம் அவர்கள் ஒரு குடும்பத்தவர்களாக இருந்து பல சவால் மத்தியில் தியாக உணர்வோடு தனது பணியாற்றிக்கிறார்கள். அவை எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லி மீண்டும் தொடர்ந்தும் ஒரு சில சிறிய நிகழ்வுடன் இந்த நிகழ்வு இடம்பெறும் முடிவடையும். முக்கியமாக பெற்றோர், இந்த பிள்ளைகளுக்காக நீங்கள் இவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்திருக்கிறீர்கள். இங்கே இல்லாத ஏனைய ஆசிரியர்கள், பெற்றோர், மாணவர்கள் நமக்காக அமைதியாக தமது வகுப்பறையில் இருக்கிறார்கள். அவை இந்த வேளையிலே எல்லாருக்கும் நான் நன்றி சொல்ல. முக்கியமாக இந்த ஊடகவியலாளர்கள், உண்மையிலேயும் ஊடகவியலாளர்கள் மிக முக்கியமானவர்கள். எங்களுடைய மேடம் சீஃப் கெஸ்ட் சொன்ன மாதிரி ஒரு சொல்லு கொல்லும் அல்லது வெல்லும். வார்த்தை தான் நாங்கள். வார்த்தைக்காக நம்ம செத்து போயிடும்னு சொல்கிறோம். நீங்கள் யாருன்னு கேட்டால் நம்ம வார்த்தை, வாட் யூ சே, வாட் யூ ப்ராக்டிஸ்.
வார்த்தை தான் நம்ம. ஆகவே இன்றைக்கு உண்மையில் அந்த வார்த்தை மிக முக்கியமானது. ஊடகவியலாளர்கள் அவர்கள் சொல்கிறது இன்றைக்கு அது மிக முக்கியமாக மக்களை சென்றடைகிறது. அநேகமான விடயங்கள் பிழையான விடயங்களை ஊடகம் கொண்டு செல்லும் போது அது தவறுதலாக புரிந்து கொள்ளப்படுகிறது. அந்த வகையிலே குறிப்பாக பல ஊடகவியலாளர்கள் இந்த கல்லூரியுடைய நற்பெயரை உலகெங்கும் எடுத்து சொன்னால் அந்த வரிசையில் இவர்களும் மிக முக்கியமானவர்கள். குறிப்பாக கடந்த ஆண்டு பாடசாலையால் மேற்கொள்ளப்பட்ட எல்லா செயற்பாடுகளையும் சரியான தகவல்களை, சரியான கரெக்ட் இன்ஃபர்மேஷன் அவற்றை வெளி உலகத்துக்கு எடுத்து சென்றதில் முக்கியமான பங்கு வகிக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கும் கைகளை தட்டி நமது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ வெரி மச் பெற்றோர் எல்லாருக்கும். காட் பிளஸ் யூ ஆல். I extend my thanks to my fellow outgoing prefects. We started this journey as colleagues and now we are living as family. From early morning assemblies to the evening cleanups, everyone gave your best. Thank you for your dedication and always having each other's back. A special thanks also goes to our head prefect, S. Duanika, for always guiding us through hardships and never letting us down. She may look tough, but she's a sweet, good leader who supports us in everything. We will miss everything we have done together. A warm welcome and congratulations to the incoming prefects. Our advice to you is simple: stay united. A badge on your chest is a symbol of service, not status. We hand over the torch to you with full of confidence that you will lead our school with honor. I express my gratitude to all the parents for your support and encouragement. Without you, we wouldn't have achieved this level.